வெல்கம் டு RKHR ரெசிபீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான இடியாப்பமும் சுவையான சொதி குழம்பும். நீங்கள் இடியாப்பத்துக்கு எவ்வளவோ சைட் டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த சொதி குழம்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சொதி குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அரை சைஸ் லெமனை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், அரை முடி தேங்காயில் நம்ம பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சி எடுக்கிற அந்த கெட்டி பாலை ஒரு பவுல்லையும், செகண்டு தேர்டு வர தண்ணியான பாலை இன்னொன்று பவுலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானே நம்ம கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்சுக்க இஞ்சியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நீளமாக வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகமாக சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் எடுத்து வச்சோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணுறோனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். அப்புறம் தான் கரெக்டான ஃபைனல் டேஸ்ட்டு வரும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2வது டைம் 3வது டைம் தண்ணியான பால், கெட்டியான பால் ஊற்றி இப்போ சேர்க்கக்கூடாது. தண்ணியான பாலை தான் ஊற்றணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த பாலிலே நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வேகணும். நல்லா கொதிச்சு வரட்டும், வேகட்டும். எல்லாமே நல்லா வேகட்டும். கொஞ்சம் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுங்களே வாங்க நம்ம இடியாப்பத்துக்கு போய் எப்படி சாஃப்டாக மாவு செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பச்சரிசி வாங்கி நல்லா கழுவி வெயிலில் நல்லா உணர்த்தி ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான். இந்த மாவு அரைக்கிறத பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மாவுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த சால்ட்டை முதவே சேர்த்து ஒரு தடவை மாவை நல்லா கிண்டி விட்டிக்கோங்க. நம்ம நல்லா காய்ச்சின தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டி கையில் சூடு பொறுக்காது. அதனால் ஃபஸ்ட்டு கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவுலேருந்தே பார்த்தா தெரியும் நல்லா புகை வருது. அந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் தண்ணி. ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அளவு நீங்கள் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா இப்போ மாவு தொலைவே முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்மலாக நம்ம பச்சை தண்ணியை ஊற்றியே தொளிச்சு தான் பிணையணும். ரொம்ப கெட்டியாக பிணையக்கூடாது. அது உங்களுக்கு புளியறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த இடியாப்பத்தோட சாஃப்ட்னஸும் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு பண்ணி மாவுக்கு தண்ணி அளவுலாம் கிடையாது. ஒவ்வொரு அரிசியோட பொறுத்து தான் தண்ணி. ஒரு சில அரிசிக்கு தண்ணி நிறையா செலவாகும். ஒரு சில அரிசிக்கு டக்குன்னு கொஞ்சம் தண்ணியிலே மாவு நம்ம பிணைஞ்சிடலாம். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. தொளிச்சு பிணைங்க. நல்லா மாவு நம்ம பிணைஞ்சாச்சு. எப்படி ஈஸியாக நம்ம புளியலான்றது ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். அதைப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புளிஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசைஞ்சு மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சொதி குழம்பு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
சொதி குழம்பு பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சு வந்துருச்சு. அப்போயே நம்ம போட்டிருக்க வெங்காயம் வந்து வெந்துருச்சா அப்படின்னு நீங்கள் வந்து கையை வச்சு அமுக்கி பாருங்கள். இல்லைன்னா சூடு பொறுக்க முடியாது அப்படின்னா கரண்டியை வச்சு இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா கட் ஆகும். வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து வச்சுக்கிற அந்த கெட்டி பாலை வந்து உள்ளே சேர்த்துடணும். கெட்டி பாலை ஊற்றிட்டு அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கெட்டி பாலை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரை எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சோம்னா அதை ஊற்றின அடுத்த செகண்டே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டினா நம்ம ஊற்றுற தேங்காய் பால் வந்து திறஞ்சு வந்துடும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், சுவையான சொதி குழம்பு ரெடி. நம்ம இடியாப்பம் புளிய முன்னாடி இட்லி சட்டியில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்ருங்க. இதுவும் ஒரு சின்ன ட்ரிப் தான். நம்ம புளியவங்களே அந்த தண்ணி கொதிச்சிடும். வச்சனே நம்ம இடியாப்பம் வந்து வேகமாக ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை நம்ம கொதிக்க விட்டுட்டு வாங்க தண்ணி கொதிக்கட்டும். நம்ம போய் இடியாப்பம் எப்படி ஈஸியாக புளியலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பம் உலக்கில் ஓப்பன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள சைடும் நம்ம நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சிக்கணும். எதுக்கு அப்படின்னா மாவு ஒட்டாது, நமக்கு ஈஸியாக வந்து புளியலாம். வாஷ் பண்ணுற மேலுமே நம்ம ஈஸியாக வந்து இடியாப்பம் உலக்க வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கான்னு எண்ணெயை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு தடவிக்கலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு புளிய வந்து நம்ம மாவு எப்படி பிணைகிறோன்றதுல தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த இதை டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பிசைஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம புளியெல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா பேப்பர் மாதிரி எலசாக புளிஞ்சுக்கோங்க. அப்புறம் தான் இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும். குமியாக புளியாதீங்க. இந்த மாதிரி இருக்க நம்ம பிணைஞ்சி வச்சுக்க எல்லா மாவுமே இட்லி தட்டில் ஃபுல்லாக பிணைஞ்சி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். நம்ம பிணைஞ்ச எல்லா மாவையும் நான் புளிஞ்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டைம் சேவிங் தான். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதை வச்ச ஒரு 5 மினிட்ஸில் வந்து பாருங்களேன் இடியாப்பம் வந்து இப்போ குக் ஆகிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து முதலே தண்ணியை காய வச்சிட்டோம் இல்லையா, அதனால் நமக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சாஃப்டான இடியாப்பமும் சுவையான சொதி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.